Dear people, we live in a day where the Christianity is diluted. கிறிஸ்தவமானது மிக குறைந்து போன அளவை காட்டுகிற ஒரு நாளில் நாம் வசித்து வருகிறோம். Many of us do not know what the Bible says about being a Christian. ஒரு கிறிஸ்தவன் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்மில் அநேகர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible will never change. வேதம் ஒரு காலம் மாறி போவதில்லை. The standard of God's word will never change. தேவனுடைய வார்த்தையின் அளவு மாறி போவதில்லை. So we cannot say that I was ignorant of the standard of God's word. During the day of judgment, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின் அளவை நான் அறியவில்லை என்று நீங்களும் நானும் சொல்ல முடியாது. Dear people, the world is completely has gone away from God. இந்த உலகமானது முற்றிலுமாக தேவனை விட்டு விலகி போன ஒரு நிலையில் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. The system of the world is completely contrary to God's word. இந்த உலகத்தினுடைய நடைமுறை காரியம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக விலகின ஒன்றாக இருக்கிறது. The churches are filled with worldliness. சபைகளானது உலக காரியங்களினால நிரம்பி இருக்கிறது. The preachers encourages worldliness. பிரசங்கிகள் உலகத்தை அவர்கள் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறார்கள். You may ask, how is it? அது எப்படி என்று கேட்கலாம். The preaching of today's preachers mainly concentrated on the present world. இன்றைய பிரசங்கிகளினுடைய பிரசங்கங்களானது இந்த வாழுகிற உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. They promises prosperity. செழிப்பை வாக்கு பண்ணுகிறார்கள். They promises life without difficulties. கஷ்டமில்லாத வாழ்க்கையை அவர்கள் தாமே வாக்கு பண்ணுகிறார்கள். And for that they say God will do great miracles in your life. அதற்காக ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். But dear people, you must know God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிந்திருக்க வேண்டும். When the Lord Jesus Christ was in his last days before his crucifixion, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக he was praying to the Father. பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். He tells about his people the criteria of them. அவர்களுடைய நிலையை குறித்து அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். He tells about them and he identifies with them. அவர்களை குறித்து அவர் பேசுகிறார். அவர்களோடு கூட அவர் தன்னை அவ்விதமாக உடன்படுத்திக் கொள்கிறார். John's Gospel 17th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் God says the Lord Jesus Christ was praying to the Father. பிதாவை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். 14th verse, John 17:14, யோவான் 17:14, I have given them thy word, and the world hath hated them, because they are not of the world, even as I am not of the world.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. 15th verse. I pray not that thou should not take them out of the world, but that thou shouldest keep them from the evil. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Lord, protect them from the world. உலகத்திலிருந்து நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். That they may not be influenced by the world. உலகத்தினால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. Their mind should not be affected by the world. அவருடைய மனதானது உலகத்தினால் பாதிக்கப்படக்கூடாது. Their desires and longing should not be towards the world. அவர்களுடைய விருப்பமும் வாஞ்சையும் உலகத்தை நோக்கினதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. They are not of the world as I am of the world. Salvation is something different, dear friend. ரட்சிப்பு என்பது ஒரு வித்தியாசமான ஒன்று. Salvation comprises 3 things. ரட்சிப்பு என்பது 3 காரியங்களை உள்ளடக்கியது. Deliverance from the world, உலகத்திலிருந்து விடுதலை. Deliverance from the flesh, மாம்சத்திலிருந்து விடுதலை. Deliverance from the evil one, பொல்லாங்காலிருந்து விடுதலை. Dear people, salvation is the most toughest thing, truly speaking. ரட்சிப்பு என்பது மிக கடினமான ஒன்று, உண்மையால் சொல்ல போனால். Because to be delivered from the world and the system of the world, உலகத்தின் வழிகளிலிருந்து உலகத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதன் காணப்படுவது என்பது ஒரு அசாதாரணமான காரியம். It's an extraordinary thing. Unless the Spirit of God works in the soul of a man, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் கிரியை செய்யவில்லை என்றால், it can't come out from the world. உலகத்திலிருந்து அவனால் வெளிவரவே முடியாது. The world is so much knitted together and tries to pull you down, and you are trying to be drawn towards that very quickly. உலகம் என்பது உனக்கு மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிற அதிகமான ஒரு காரியத்தில் உன்னை உட்படுத்திக் கொள்ளும்படியாக, நீ அதில் போய் மாட்டிக்கொள்ளும்படியாக எப்பொழுதும் உன்னை இழுக்கிறதாக இருக்கிறது. The fashion of the world passeth away. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. Today many people want them to be appreciated by others. மற்றவர்களால் மேன்மை பாராட்டப்படும்படியாக, to show for themselves as high, மேன்மையுள்ளவர்களாய் தங்களை காண்பித்துக் கொள்ளும்படியாக. Some or other people want to be identified in the world. எப்படியாக இந்த உலகத்தின் வழியில் தங்களை அவர்கள் அவிதமாக காட்டிக்கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். There is a definite pulling force towards the world. உலகத்தின் பக்கமாக இழுக்கும்படியான ஒரு பயங்கரமான காரியமானது இருக்கிறது. But for a Christian, ஒரு கிறிஸ்தவன் என்பவன், it is completely contrary in doing God's will. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு அது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. A Christian is the one who does God's will in his life. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஆண்டவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறவன். The world attracts and makes you to act in such a way that you want to make your life as you like. ஆனால் உலகம் என்பது நீ விரும்புகிற வண்ணமாக உன்னை வழிநடத்தி செல்லும்படியான ஒன்றாக இருக்கிறது. In Ephesians, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், பிஃபோர் கன்வர்ஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக
ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். We see a man here who is an unconverted. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Ephesians 3rd chapter 2nd chapter 3rd verse. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. Dear people, this is the carnal man, a worldly man. இது ஒரு உலக பிரகாரமான மனிதனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. Among whom also we were all had our conversation in times past in the lust of the flesh, fulfilling the desires of the flesh and of the mind. நம்ம என்ன நினைக்கிறதை செய்தோம். We thought what we wanted. But a Christian life is the one in which he seeks God's will in everything. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய சித்தத்தை ஒவ்வொன்றிலும் வாஞ்சிக்கும்படியான ஒரு காரியம். We always want to be big in the world in one way or other. ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்தை எப்பொழுதும் பெரியவர்களாய் நாம் காண விரும்புகிறோம். I tell you, dear people, the pulling force of the world is so high. உலகத்தை ஆனதை உன்னை இழுக்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள சக்தி. It drags you to the hellfire. அது உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்லும்படியான சக்தி. When we talk about a servant of God, ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது St. Paul testifies about him. அவனை குறித்து பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். He talks about this man, இந்த மனிதனை குறித்து சொல்லும்படியான இந்த நிலையை குறித்து பார்க்கிறோம். He was a servant of God. அவன் ஒரு ஊழியக்காரன். In some other places in the epistles he talks about, St. Paul talks about him. அங்கே சில நிருபங்களில் இந்த மனிதனை குறித்து பவுல் பேசுகிறார். But now he talks about this man very sadly. இந்த மனிதனை குறித்து வருத்தத்தோடு பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4:10, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். For Demas hath forsaken me, having loved this present world, and is departed unto Thessalonica. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. Dear people, the world always longs to do something in the world. உலகமானது ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். The worldly man always wants to grab something. இந்த உலக மனுஷன் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். I must do this, I must do that. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். I must achieve, நான் இதை நிறைவேற்ற வேண்டும். I must show my something different before the eyes of the people. மக்களுடைய கண்களுக்கு முன்பாக ஏதாவது வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். Others should praise me, மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும். In the world I would like to have a place of my own. இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளும்படியான ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும். As a craving desire to identify in the world. இந்த உலகத்தோடு கூட அங்கே ஒத்த வேஷம் தரிக்கும்படியான அவிதமான காரியத்தில் தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிற காரியம். But dear people, if you are converted, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், God has delivered you from the world. உலகத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். Your priority is Jesus. உன்னுடைய முதலாவது தேடுகிற காரியம் இயேசுவாக இருப்போம். உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்துமே இயேசு தான். எல்லாமே, everything should be Jesus. He is the forerunner. உனக்குன்பாக ஓடுகிறவர் தான். He is the counselor of your life. உன்னுடைய வாழ்க்கையின் ஆலோசகர் அவர் தான். He is the head of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய தலைவர் அவர் தான்.
In everything, you want to glorify God. எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்த நீ விரும்புகிறாய். In everything, you want God to be the first one. முதலாவது தேவனுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக நீ காணப்படுகிறாய். I tell you, dear people, even Jesus was tempted like that. இயேசுவும் கூட விதமாய் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். In Matthew Gospel 4th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8th verse onwards, 8வது வசனத்திலிருந்து, Again the devil taketh him into an exceeding high mountain, and showeth him all the kingdoms of the world, and the glory of them. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, and saith unto him, All these things will I give thee, if thou wilt fall down and worship me. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். I will give you all the things of this world and the glory of it. இந்த உலகம் முழுவதும் அவருடைய மகிமை உனக்கு நான் கொடுப்பேன். Dear people, what is your aim in this world? இந்த உலகத்தில் உன்னுடைய குறிக்கோள் என்ன? For what purpose are you living in this world? இந்த உலகத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? What is your ultimate goal in this world? இந்த உலகத்தினுடைய கடைசி குறிக்கோளுடைய வாழ்க்கையில் என்ன? Many of the so-called Christians think that they will be in the world and enjoy it, and by just believing Jesus, if there is any hell or heaven, I will go to heaven. நான் இந்த உலகத்தை அனுபவிப்பேன், உலகத்தின்படியாக வாழுவேன், ஆனால் இயேசுவை நான் நம்புவேன் சொல்லுவேன். அப்படி ஒரு நாளில் நரக மோட்சம் இருக்குமா, நான் மோட்சத்துக்கு போவேன். Is it all the standard by which you could live and go to heaven? நீ பரலோகத்துக்கு போகும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் அளவா? Is it all that you say, I just asked Jesus to pardon me and Jesus forgave me, oh, I will go to heaven? நான் இயேசுவினிடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கேட்டிருக்கிறார், அவர் மன்னித்திருக்கார், நான் பரலோகத்துக்கு போவேன். Dear people, a Christian is a different person. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் முற்றிலுமாக வித்தியாசமான மனிதன். The Lord Jesus Christ rebuked him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டார். Matthew 4:10, மத்தேயு 4:10. Then said Jesus unto him, Get thee hence, Satan, for it is written, Thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். Dear people, if your priority is not Jesus in your life, you are not converted. உடைய வாழ்க்கையில் இயேசு உன்னுடைய முதலாவது முக்கியமானவராக இல்லை என்றால் நீ ரட்சிக்கப்படவில்லை. You are not saved. நீ ரட்சிக்கப்படலை. Because if you would have saved, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், the Spirit of God dwelling in you will guide you into the truth. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். That is the word of God. அது தேவனுடைய வார்த்தை. Are you guided in the truth, by the truth? சத்தியத்தினால நீ வழி நடத்தப்படுகிறையா? சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தப்படுகிறையா? Can you boldly say, I do God's will in my life? அவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற என்ற தைரியமா உன்னால சொல்ல முடியுமா? Dear people, what you think is not the right thing. நீ நினைக்கிறது சரி என்பது இல்லை. But God says is the most important thing. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். Even in other places, மற்ற இடங்களில் கூட நம்ம பார்க்கும் பொழுது,
இவ்விதமாக அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், you can't serve two masters, dear friend. இரண்டு எஜமான கூலியும் செய்ய முடியாது. Do you know that? அது தெரியுமா உனக்கு? Jesus was very plain. இயேசு மிக தெளிவா சொல்லிட்டாரு, I will serve the world and serve Jesus. இயேசுவையும் நான் ஆராதிப்பேன், பணி செய்வேன் உலகத்துக்கும். Never. Is absolutely a lie. அது முற்றிலுமாக பொய். In Matthew Gospel 6:24, மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில், No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. He cannot serve God and mammon. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாதப்பா. ஆனால் நீ அப்படி செய்ய பிரயாசப்படுற. You try to do that. You try to be a Christian as well as you try to serve the world also. கிறிஸ்தவனாக இருக்க பிரயாசப்படுகிற, உலகத்துக்கும் பணி செய்ய நீ ஆசைப்படுகிறாய். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. This is the Lord Jesus Christ saying. இயேசு சொல்றாருங்க, you can't serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. Your heart is not for God. உன்னுடைய இருதயம் தேவனுக்காக இல்லை. You try to compromise every day. ஒவ்வொரு நாளும் நீ இந்த ரெண்டு காரியத்தில் ஒத்து போக பார்க்கிற. I could give you an example. நான் உதாரணம் சொல்ல முடியும். லூக்கா 8வது அதிகாரம், Luke's Gospel 8th chapter 7th verse, 7வது வசனம். And some fell among thorns, and the thorns sprang up with it and choked it. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. You hear God's word, no doubt about it. ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்குற, ஆனால் உனக்குள்ளாக முள்ளு கூட வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. You give room to the thorns. நீ முள்ளுக்கு இடம் கொடுக்கிற. You allow the thorns to grow along with your religious life. ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை என்ற போர்வேளை அந்த முள்ளு வளரும்படியாக நீ இடம் கொடுக்கிறாய். You allow them. நீ அதுக்கு இடம் கொடுக்கிற. What are all these thorns? இந்த முள் என்ன? 14th verse. And that which fell among thorns are they, which when they had heard go forth, and are choked with cares and riches and pleasures of the life, and bring no fruit to perfection. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாதிருக்கிறார்கள். You are a worldly care man. உலக கவலை. What shall I do? நான் என்ன செய்வது? What must I do? நான் என்ன செய்ய வேண்டும்? You always worry a lot. அநேக காரியங்களை குறித்து நீ அதிகமாய் கவலைப்படுற. You are a man of worries. அதிகமான கவலை காணப்படுகிறது. You don't have faith. விசுவாசம் உனக்கு இல்லை. You don't know this living God in your life who could help you in your life. உடைய வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனை நீ அறியலை. That's why all these things are growing in you along with all your religious practices.
ஆகவே உன்னுடைய மத சம்பந்தமான இவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றோடு கூட இவைகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. we're always worrying. எப்போ நீ கவலைப்படுற? worry for riches, ஐஸ்வர்யத்துக்காக. you always want this and that. இது அது எனக்கு வேண்டும். how could I have gather more riches? நான் இன்னும் அதிகமான ஐஸ்வர்யத்தை எப்படி தேடுவது? I have to do so much. நிறைய காரியங்களை செய்யணும். I must do this, I must do that. இதை செய்யணும், அதை செய்யணும். Honestly, I ask you, dear friend, how much of time you are giving to God? தேவனுக்கென்று எவ்வளவு நேரம் கொடுக்கிற? It is not even serving or doing something for God. ஆண்டவருக்குன்னு இது அது செய்யறதில்ல. How much of time you have really in fellowship with God? தேவனோடு நீ எவ்வளவு காலம் உண்மையான ஐக்கியத்தோடு இருக்கிறாய்? How is your heart? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Is your heart really looking for God? And where there is longing for God, தேவனை நோக்கி பார்த்து அவருக்காக விரும்புகிற இருதயம் இருக்கா? Dear people, the Bible very clearly says, வேதமானது தெளிவாக சொல்லுகிறது, if you are a person where your cares of the world and the riches of and the deceitfulness of riches are growing and choking, உடைய வாழ்க்கையில் நீ வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் இந்த உலக கவலையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவைகளெல்லாம் அப்படியே நசுக்கி கசைக்கிறது. The riches and the pleasures of the life, the cares of the world, you do not know how to handle them. அதை எப்படி கையாளுறது உனக்கு தெரியல. You don't have the mind to control your thoughts. உன்னுடைய எண்ணங்களை சிறைபிடிக்க உனக்கு தெரியல. You allow them to grow in bushes. அது அப்படியே நிறைய புதரா வளர விட்டுற. You are being choked by the cares of the world and the deceitfulness of the riches. உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் அப்படியே நீ நசுக்கப்படுகிறாய். Your prayer time is not a purposeful time. உன்னுடைய ஜெப வேளையானது ஒரு நோக்கமுள்ளதாக இருக்கவில்லை. The word of God is not speaking to you and guiding you in your life. அவருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையோடு கூட பேசி உன்னை வழிநடத்துவதில்லை. The Spirit of God is not there to speak to you and to remind you of God's word. பரிசுத்த ஆவியானவர் அங்கு உன்னோடு கூட இருந்து உன்னை அவிதமாக அங்கே வழிநடத்தக்கூடிய காரியம் இல்லை. பலன் கொடாது இருக்கிறார்கள். What is it? அப்படின்னா என்ன? They are not saved. ரட்சிக்கப்படலை. They are not saved. Dear friend, if you are saved, you will be delivered from the world. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், உலகத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருப்பாய். It's a sad thing to see Christians full of the world. உலக நிரம்பினர்களாய் காணப்படுகிற கிறிஸ்தவர்களை பார்ப்பது ரொம்ப வருத்தமான காரியம். I tell you, dear people, riches are not sin. ஐஸ்வர்யம் பாவம் இல்லை. But when you gather riches, நீ ஐஸ்வர்யத்தை நீ தேடும் பொழுது, God will add to that misery. அதோடு கூட வேதனையை கூட்டுறேன்னு ஆண்டவர் சொல்றார். Probably you may have a lot of money, பணம் நிறைய இருக்கலாம், but you are a man of misery. ஆனால் ஒரு துயரமுள்ள மனிதனாக இருக்கிற. You don't have confidence in God. தேவன் பேரில் நம்பிக்கை இல்லை. You don't have a living relationship with God. தேவனோடு ஒரு ஜீவனுள்ள தொடர்பு இல்லை. You don't know how to handle your worries. உன்னுடைய கவலைகளை கையாள உனக்கு தெரியல. You get angry, கோபமடைகிறாய். You are being irritated. அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் எரிச்சல் அடைகிறாய். Because there is no quietness in your soul. உன்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லை. Dear friend, the deceitfulness of the riches makes you more miserable. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை அதிகமாக நிர்பந்தமானவனாக இருக்கிறது.
What about your eternity? உன்னுடைய நித்தியத்தை குறித்த காரியம் என்ன? I am afraid, dear friend, I want to be very frank with you. நான் உன்னிடத்தில் தெளிவாய் பேச விரும்புகிறேன். What about your soul? உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது என்பதை குறித்த காரியம் என்ன? உன்னுடைய ஆத்துமாவை குறித்த காரியம் என்ன? How could you say that you are saved? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? I tell you, dear people, many people who hear my preaching many times say, oh, he always talks about things in a negative way. எதிர்மறையான விதத்தில் இவர் எப்பொழுதும் பேசுகிறதாக சொல்லுகிற காரியம் இருக்கலாம். But dear people, so many good things are there only for the people who are committed their lives to God. There are plenty of promises in the Bible. தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. But that is not for the people who are not committed to God. ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக்கூடாதவர்களுக்கு அது அல்ல. I cannot put forth those things before people who are not valuing the things of God. தேவனுடைய காரியங்களை விலை மதிக்காரர்களுக்கு முன்பாக அதை போட முடியாது. What's in Paul says? பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருங்க? You see, Galatians, கலாத்தியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், he was a man of high intelligence, அதிகமாய் படித்த ஒரு மனிதன். அவ்விதமான இந்த மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவதை பார்க்கிறோம். Galatians 6th chapter, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14th verse, 14வது வசனம். But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me, and I unto the world. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அன்றிருக்கிறேன். A glory only in the cross. சிலுவையில் மாத்திரமே நான் மேன்மை பாராட்ட முடியும். Oh dear people, many times I think, if at all God would not have met me, ஆண்டவரனை சந்திக்காதிருப்பாரானால், what would have happened to me? எனக்கு என்ன நடந்திருக்கும்? I know my sinfulness. என்னுடைய பாவத்தன்மையை நான் அறிந்திருக்கிறேன். I know how I was struggling with my sinful nature. என்னுடைய பாவ சுபாவத்தோடு நான் எவ்வளவாக தடுமாறினேன் என்பதை குறித்து அறிந்திருக்கிறேன். I tell you, dear people, I was rather the wicked man, ஒரு பொல்லாத ஒரு மனிதன். Without God, I would never have been a changed man. தேவன் இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றப்பட்ட மனிதனாக நான் மாறியிருக்க எந்த விதமான வாய்ப்பே இல்லை. It's absolutely His grace. இது அவருடைய கிருபை. 100%. It is absolutely beyond my capacity. என்னுடைய எல்லா விதமான தன்மைக்கும் பலத்துக்கும் மிஞ்சின ஒரு காரியம். I know I was wandering in sin. பாவத்தில் விதமாக அலைந்து கொண்டிருந்தேன் எனக்கு தெரியும். But when the Spirit of God spoke into my heart, பசுத்த ஆவியானுடைய இருதயத்தில் பேசின பொழுது, God gave me the grace to turn to Him. அவர் பக்கமாய் திரும்பும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். I am thankful always for that. எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Dear people, St. Paul says, பரிசுத்த பவுல் சொல்றார், சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட அனுப்பானாக. I can't magnify anything other than the cross. I can't exalt. நான் வேற ஒன்னையும் நான் தாமே அவிதமாக மேன்மை பாராட்ட முடியாது. God forbid. தேவன் அதை தடை செய்யட்டும். தேவனுடைய வாழ்க்கையில் அதை ஒரு காத அனுமதிக்க வேண்டாம். God forbid that I should glory save in the cross of the Lord Jesus Christ. சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. The very God Himself came and died for me on the cross. இந்த தேவாதி தேவன் சிலுவையில் வந்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். Do you think that this is a cheap bargain? Salvation is a cheap bargain. ரட்சிப்புங்கிறது ஒரு மலிவான காரியம் என்று நினைக்கிறையா? The creator of the heaven and the earth, He came down. வானத்தையும் பூமியை படைத்த தேவன்
He was living as a slave. ஒரு அடிமையாக வாழ்ந்தார். He fulfilled the law in my place. என்னிடத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் பிரமாணத்தை நிறைவேற்றினார். He was beaten. He was beaten on the cheek. கன்னங்களில் அடிக்கப்பட்டார். He was spit. எச்சில் உமிழப்பட்டார். He was a criminal in my place. என்னுடைய இடத்துல ஒரு கள்ளனை போல அவர் தொங்கினார். Dear people, do you think that your salvation is so cheap when comparing with such a great sacrifice? அவ்வளோ பெரிய ஒரு பலியின் மத்து பார்க்கும் பொழுது உன்னுடைய ரட்சிப்பு அவ்வளோ மலிவாதான் இருக்கிறது நினைக்கிறியா? சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது இருப்பானாக. Let me never, God forbid, that I should glory in anything but on the cross. Dear people, for a Christian, every day the sufferings of the Lord Jesus Christ is before him. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. I can't glory anything in the world. இந்த உலகத்தில் எதையும் அவன் மேன்மை பாராட்ட முடியாது. Not in the riches, ஐஸ்வர்யத்தில், not in the money, பணத்தினால் அல்ல, not in his status, அவருடைய அந்தஸ்தினால் அல்ல. That's why St. Paul says, nevertheless not I but Christ. இனி நான் அல்ல கிறிஸ்துவே. I tell you, dear people, you live a life as you please. And do you think that this great sacrifice is the one for you, a hypocrite? ஒரு மாயமாலக்காரனான உன்னை போல வாழ்ந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள சொன்ன அவ்விதமான மனிதனுக்காகவும் அவ்வளவு பெரிய பலி செலுத்தப்பட்டது. What do you say? I tell you, dear friend, என்ன சொல்ற? Can't your life be the one obedient to the cross? சிலுவைக்குனை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு do you think that God is a cheap bargain? ஆண்டவர் மலிவான ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக அவர் இருக்கார் நினைக்கிறையா? You will be deceived. I dare tell you, dear friend, ஏமாற்றப்படுவாய். I warn you this evening, எச்சரிக்கிறேன். Every day you must, Bible says, you must examine yourself. Where are you? இன்னொரு நாளும் உடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறாய்? இந்த traveling path of life, வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில் எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? Where are you? எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? St. Paul says, such a man, அவ்வளவு பெரிய மனிதன், I glory in the cross because the world is crucified. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. I tell you, dear people, 99.9% of Christians who think that they will go to heaven will go to hell. 99.9% கிறிஸ்தவர்கள் மோட்சத்துக்கு போறான்றவன் நினைக்கிறவன் அவன் நரகத்துக்கு தான் போவான். Why? ஏன்? மோட்சத்துக்கு போறவன் தான் ரட்சிப்பை நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் வாழுவான். ஐயா, மோட்சத்துக்கு the one who go to heaven will go with fear and trembling. Oh God, how sinful I am. ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு பாவியாக இருக்கிறேன். I tell you, dear people, this is the reality. இதான் உண்மை, தெரிந்துகொள். உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றது மட்டுமில்ல, not that you say that you are a Christian. Every day you will with fear and trembling உன்னுடைய வாழ்க்கையில நீ நடப்ப. அதான் ரட்சிப்பினுடைய முக்கியமான அடையாளம், தெரிஞ்சுக்கோ. This is the only sign. I could say this is the only sign. இதுதான் ஒரே ஒரு அடையாளம். இதுதாங்க ஒரே ஒரு அடையாளம். ரட்சிப்பு நிறைவேற. Oh dear people, not saying I am saved, I am saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். You deceiver, நீ ஏமாத்துறையா? உன்னுடைய ரட்சிப்பை கொண்டு போய் குப்பையில போடு. Cast into the dustbin your salvation. It is nothing but the dust. அது ஒண்ணுமில்ல, குப்பையா. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒரே ஒரு அடையாளம் தெரியும், சொல்றேன் கேளு. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையில இப்படித்தாங்க வாழுவ. You will live like this.
நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரு அடையாளம் நான் சொல்கிறேன். ஐ டெல் யூ, த ஒன் சைன் ஆஃப் அ ட்ரூலி சேவ்ட் பர்சன் இஸ் திஸ். ஒரு மெய்யான ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரே ஒரு அடையாளம் இதுதாங்க ஐயா. திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ குட் சே. அவன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். He will never say, I am saved, I am saved. He will never be thinking that I am saved, I am saved. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்க மாட்டான். Philippians 2nd chapter 12th verse. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். Wherefore, my beloved, as ye have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே you obey God. தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற. நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் with a holy fear, அதிக பயத்தோடு, with much fear, with a holy fire, நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். with fear and trembling, பயத்தோடு நடுக்கத்தோடு. ஆண்டவரே, நான் ஏன் many times you will weep, why I am like this. ஆண்டவரே, அநேக சமயங்களில் நீ கதறுவ, I weep dear friend, why I am like this, I am too far from God. தேவனுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறேனா. Oh dear people, if you are truly saved, நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா, உடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரே ஒரு அடையாளம் நான் சொல்றேன். I will give you only one sign. With fear and trembling, you will work out your salvation. பயத்தோடு நடுக்கத்தோடு உன்னுடைய ரட்சிப்பை நிறைய பிரயாசப்படுவையா. That is the only sign I could say. அதுதான் உண்மையான அடையாளம் என்று நான் சொல்லுவேன். அவன் தான் என்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ரட்சிப்பை குறித்து அவன் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே போய் கொண்டிருப்பான். That is the man, he will be going with fear and trembling. Am I truly saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? Will I go to heaven? நான் பரலோகத்துக்கு போவனா? When sinfulness comes in his heart, அவனுடைய பாவ தன்மை அவனுடைய வரும் பொழுது, he will abhor himself, தன்னைத்தானே வெறுப்பான். Why am I like this? ஏன் இப்படி நான் வாழ்கிறேன்? Why am I living like this? நான் ஏன் இப்படியே வாழ்கிறேன்? Dear people, I tell you, if you are truly saved, only one sign I could say from the whole Bible. நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா, இந்த வேதத்திலிருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு அடையாளம் இதுதாங்க ஐயா. பயத்தோடும் நட்கத்தோடும் நாள்தோறும் நீ ரட்சிப்பு நிறைவே பிரயாசப்பட்டு இருப்பேன். ஏன்? Why? 13th verse, 13வது வசனத்தில், For it is God which worketh in you both to will and to do his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். Because it is God behind that working in you every day. ஒரு நாளும் தேவனே உடைய வாழ்க்கையின் பின்னடியாக இருந்து செயல்படுகிறார். The very God himself, the தேவனே, the Spirit of God works behind you. உடைய வாழ்க்கையில உன் பின்னாக செயல்படுகிறவராக இருக்கிறார். Are you truly working out your salvation with fear and trembling? பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படுறியா? Is there fear of God in you? உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கா? Are you trembling? நடுக்கத்தோடு நீ இருக்கிறையா? You know that this world will pass away. இந்த உலகம் கடந்து போகிறது உனக்கு தெரியும். You have to stand before God. தேவனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்பது தெரியும். You must die one day. You know that. உடைய வாழ்க்கையில மரிக்க வேண்டும் என்பதை குறித்து தெரியும். Dear people, I tell you, this is the only sign which I could really mock it as a sign of a converted Christian. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரே ஒரு அடையாளமாக இதைத்தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும், every day,
with fear and trembling, பயத்தோடு நடுக்கத்தோடு. He will be working out his salvation. தன்னுடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுவான். Not that you say, not that what you say that you are saved is important. நான் ரட்சிக்கப்பட்டிருக்க நீ சொல்கிறது பெருசு இல்லை, முக்கியம் இல்லை. Are you every day being saved? ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படுறியா? ஒவ்வொரு நாள் அந்த தெய்வ பயமுடைய வாழ்க்கையில் இருக்கா? Do you have the fear of God every day? All of a sudden God will call you one day. ஒரு நாளில் தேவன் திடீரென்று அழைப்பார். It is not the age, வயது முக்கியம் அல்ல. But God will call you. ஒரு நாள் உன்னை அழைப்பார், come. I tell you, what will you say when you are a person serve the world? உலகத்துக்காக நீ வாழ்ந்த ஒரு நபராக இருப்பாய், என்ன நீ சொல்ல போற? Have you ever really worked out your salvation with fear and trembling? உடைய வாழ்க்கையில் உடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தினுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறையா? When did you weep in the presence of God for your sinfulness? உடைய பாவத்தன்மைக்காக எப்ப கடைசி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதிருக்கிறாய்? How many people boast themselves as good Christians? எத்தனை பேர் தங்களை நல்ல கிறிஸ்தவர்கள் என்று மேன்மை பாராட்டிக் கொள்கிறார்கள்? I'm a believer, நான் விசுவாசி. Oh unto them, oh unto such people. அவிதமான மக்களுக்கு ஐயோ, அவிதமான மக்களுக்கு ஐயோ. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் ரட்சிப்பு நிறைவேற அவங்க பிரயாசப்படும். You must work out. You must think of your thoughts. உன்னுடைய எண்ணங்கள். You must think of your actions. உன்னுடைய செயலை குறித்து யோசிக்கணும். Will it please God? தேவனுக்கு பிரியமா இருக்குமா? Am I doing anything contrary to His will? உடைய சித்தத்துக்கு புறம்பானதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேனா? How am I now? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? Not what I was. நான் எப்படி இருந்தேங்கிறது இல்லை. How am I today? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? Dear friend, St. Paul says, world is crucified unto me, I am crucified to the world. உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. Can you say that? உன்னால் செய்ய முடியுமா? அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுற மனுஷனா இல்லைன்னா நீ நரகம் தான் போவ, தெரிஞ்சுக்க. You will go to the hell. No explanation will make you to go to heaven. என்ன நீ விளக்கப்படுத்தினாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது, போக முடியாது. உடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்து போகாத. Don't be deceived. Don't be deceived. ஏமாந்து போகாத. மனம் திரும்ப, repent. Come to God and say, Lord, where am I? தேவனிடத்தில் வந்து சொல்ல, ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன்? I tell you, dear people, some of the things which I talk to you may be very rude. நான் பேசுகிறது சிலதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கலாம். பட் I tell you, this is the fact. இதுதான் உண்மை. You are diseased. நீ வியாதிப்பட்டிருக்கிற. You are traveling to the doom of hell fire. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற. I can't come and say, oh friend, please don't go that way. நான் உங்கள்கிட்ட வந்து ஓ நண்பனே அந்த வழியில் போகாதுன்னு சொல்ல முடியாது. It's an urgent matter. ரொம்ப சீக்கிரமாய் துரிதமாய் செல்ல வேண்டிய காரணம். Look to the cross. சிலுவையை நோக்கி பார். With fear and trembling every day, Lord, forgive my sins. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும். How many sins, if after knowing you I am committing against you. உம்மை அறிந்த பின்பாக கூட எத்தனை பாவங்களை நான் செஞ்சிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. என் சுபாவம் மாறலையே. My nature is not changed. Lord, I am a hypocrite. நான் ஒரு மாயமாலக்காரன். I am a hindrance to the church. சபைக்கு நான் ஒரு இடரல். I am hindrance to the Christianity. கிறிஸ்தவத்துக்கு நான் ஒரு இடரல். You will be saved if you really have such a mind. விதமான மனது உனக்குள்ள இருக்குமா நீ ரட்சிக்கப்படுவாய். Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பேசும் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me
over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilongo100@gmail.com davidElango 100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427 67184 98427 67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.